ஆண்டு நான் என்னுடைய உரையை பார்த்தா அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரி வேணும், ஏன் அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரி வேணும்னு கேட்டோம்னா, இங்க இருக்க அருகாமையில இருந்து இங்க இருந்து திருச்சிக்கோ இங்க இருந்து தஞ்சாவூருக்கே நீங்க வண்டியில கொண்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆனவங்க ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகும்போது இடையிலே நிறைய பேஷண்ட்டுகள் இறந்து வெளியிருந்தாங்க. அதை தாண்டி அரியலூர் மாவட்டத்துல நிறைய வாகனங்கள் இருக்கு. இங்க நிறைய சிமெண்ட் ஆலை இருக்கிற காரணத்தினா வாகனங்கள் நிறைய இருக்கு. அந்த வாகனங்கள்ல நிறைய உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடைபெறும் போது அது அருகாமையில இருந்தா உடனே பார்க்க இருக்கும், பக்கத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 ஆண்டு காலம் வச்சா அரியலூர் மாவட்ட அரியலூர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று சட்டமன்றத்தில் பேசிய ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரி நீங்க தந்தாகணும் அப்படின்னு நான் இந்த அரசை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வலியுறுத்தி கொண்டே இருந்தேன். அதன் காரணமாக எந்த ஆண்டுல இருந்து நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க? நான் 2016 இருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அரியலூருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேணும்னு கேட்டு அப்புறம் செவிசாட்சி அதுக்கான வாய்ப்பு வரும்போது என்னை அழைச்சி அரியலூர்ல மருத்துவக் கல்லூரிக்கு இடம் தேர்வு செய்ய சொல்லி அந்த இடத்தை தேர்வு செஞ்சு கொடுத்து இன்று மருத்துவக் கல்லூரி அரியலூருக்கு அப்படிங்கிறது ஒரு கனவாரதத்தை நினைவாக்கி அரியலூர் மக்களுடைய மனசுல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த பகுதிக்கெல்லாம் இன்னைக்கு சுலபமா போய் தன வைத்தியங்களை மிகப்பெரிய வைத்தியங்கள்லாம் சுலபமா மக்கள் பெற்றுக்கிட்டு வராங்க.